ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 5 இன்னைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி, இப்படி கல்லூரிகளை திறந்து கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கிற குடும்பத்தில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிகம் பேர் படிக்கிறான்னு சொன்னா காரணம் அதிமுக. சிந்திக்க வேறும் இளைஞர்கள் ஏதோ ஆசைப்படுறீங்க, யாரோ புது புது கட்சி நடத்துறாங்க, அவர்களா அதை செஞ்சாங்களா? ஏழை மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வழியில் வந்த மாண்புக அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை அழியா செல்லும் கல்வி செல்லும். இன்னைக்கு எத்தனையோ செல்வம் இருக்குது, அந்த செல்வம் எல்லாம் நிலைக்காது. ஆனால் நம் உயிர் இருக்கின்ற வரை நம்மோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்லும். அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இளைஞர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இளைஞர்கள் சமுதாயம் சிறந்திருக்கின்றது சொன்னால் அதிமுக அடித்தளம் அமைத்தது என்பதை அவர் உணர வேண்டும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள், பொதுமக்கள், விவசாயி தொழிலாளி, ஒட்டுமொத்த மக்கள் நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி ஆதரித்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு